அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். எகைன் நம்ம களத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈரானுக்கான பேச்சுவார்த்தை. அமெரிக்கா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் ஈரான் அந்த கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டாங்க. இந்த தாக்கல் நடத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான். இன்று அதிகாலை இந்திய நேரப்படி சுமார் ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் 5 சொல்லிட்டு ஒரு 4 ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க இஸ்ரேல் மீது. இஸ்ரேல் கடுமையான இலக்காக்கப்பட்டதாக ஈரான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முக்கிய நகரங்கள் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. உடனே இஸ்ரேல் பதில் தாக்குதல் எடுத்தாங்க. அமெரிக்கா ஓடி தடுக்கிறாங்க. கொட்டசாமி கொஞ்சம் பொறுமையாக இரு, பேச்சுவார்த்தை நெருங்கிடுச்சு, நாளைக்கோ நாளன்னைக்கோ சைன் ஆக போகுது, கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க. பட் ஆனால் இஸ்ரேல் எடுத்த முடிவுகள் என்ன? தாக்குதல்கள் மறுபடியும் தொடங்கியிருக்காங்க. மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த பாகங்களை கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது தான். ஏற்கனவே நம்ம ட்ரூ ப்ராமிஸ் 4 ஆல்மோஸ்ட் 100 பாகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 150-200 பக்கமே நெருங்கிட்டோம். நம்ம மறுபடியும் இதை புதிய ஒரு பாகமாக அத்தியாயமாக தொடங்கலான் இருக்கேன், சப்போஸ் நடந்தது அப்படின்னா. சரி, இனியோ இப்போ நடந்தது என்ன? தாக்குதலுக்கான காரணங்கள், எங்கெல்லாம் இலக்கு வைத்திருக்காங்க, ஏன் இந்த தாக்குதல் தொடங்கியது, நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய தஹாயா அப்படின்ற ஒரு பகுதிங்க. அந்த தஹாயான்ற ஒரு பகுதியில் நேற்று இரவு ரவிக்குமார் சோமு சேனலில் நான் பேசியிருந்தேன். பட் அது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 பாகங்களாக போட்டு கொஞ்சம் 28 நிமிஷம் பேசினதுனால எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியல. பட் அந்த பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய தஹாயான்ற பகுதியில் நடத்தப்பட்ட மிக கடுமையான ஒரு தாக்குதல் தான் இந்த ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணமே. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சம் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து லெபனான் அமைதி திரும்ப வேண்டும் என்றதான் எங்களோட பிரதான கோரிக்கையாக ஈரான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அது வரம்பு மீறி செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அமெரிக்கா ஓடி இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலும் லெபனானும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இடையில பேச்சுவார்த்தை நெருங்கி கையெழுத்து போட்டுட்டோன்ற மாதிரிலாம் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது, சரி இஸ்ரேல் கொஞ்சம் அமைதியாக இருங்க, லெபனான் மீது தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொன்ன உடனே ஒரு நாள் கேப் இருந்தது. வாஷிங்டன்ல போயிட்டு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. யாரு? இஸ்ரேல் லெபனானும் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துறாங்க. அதில் சம்பந்தப்பட்ட ஹெஸ்போல்லா எங்களை கலந்து ஆலோசிக்காம நாங்க தான் பிரதான முக்கிய நபர்களே, நீங்க பாட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டா நாங்க ஒத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கல. மறுபடியும் தாக்குதல் பெரிய அளவுக்கு தொடங்கியது. பட் எல்லை பகுதியில் மட்டுமே தொடங்கியது. ஈரான் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, லெபனானை பார்த்து, லெபனான் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தா உண்மையாகவே ஆத்மார்த்தமா எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்கணும். உங்களோட சுயநலத்துக்காக இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே லெபனானுடைய அவுன் அவர்கள் திருப்பி ஈரானை பார்த்து, இது எங்க நாட்டு விவகாரம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹெஸ்புல்லா ஓடி அது எல்லா நாட்டு விவகாரம் தலையில இருக்கு, தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடந்துட்டே இருக்கு, அதை நீங்க கண்டுக்காம இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுவது என்பதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு தாக்குதலை தொடங்குறாங்க. பட் நேற்று என்னாச்சே தெரியல, இஸ்ரேல் பெய்ரூட் மீது ஒரு கடுமையான தாக்குதல் அடித்த உடனே எல்லா ஊடகமும் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அப்போதான் ஈரான்ல இருக்கக்கூடிய கேலிபஃப் அவர் ஆரம்பத்தில் இருந்தே இந்த தாக்குதலை தொடங்கணுன்றதுல ரொம்ப ஒரு வைராக்கியமாக இருந்தால் அவர். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை என்ற பேரில் அமெரிக்கா நிறைய விஷயங்களை வரம்பு மீறுறாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்க்கு இந்த பகுதியில் முழுமையாக தடுத்து நிறுத்திட்டாங்க, இது பேச்சுவார்த்தை நடத்தாமையே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த ஒரு நபர். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய எச்சரிக்கையும் மீறி அங்கே தாக்குதல் நடத்துறதுனால எந்த நேரத்தில்னாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னாங்க. கரெக்டாக இந்திய நேரப்படி ஒரு 3 மணி இருக்கும். ட்ரூ ப்ராமிஸ் 5ன்னு சொல்லிட்டு 5 ஏவுகணைகள் அனுப்புகிறாங்க. இந்த 5 ஏவுகணைகள் நார்த் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 டைரக்ட் இம்பாக்ட் கொடுத்துருக்கு. அங்கே பதிவுகள் பார்க்கும்போது தெரியுது, இந்த இழப்புகள் பற்றின தகவல்கள் வரவில்லை.
கிரம்ஷா அப்படின்ற ஒரு மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த 4 மிசைல்ஸுமே வந்து இஸ்ரேலினுடைய முக்கிய பகுதிகளை நாங்கள் இலக்கு வைத்திருக்கோம்னு சொன்னோன்னே இஸ்ரேல் முழுவதும் வந்து ஹை அலர்ட் கொடுத்துட்டாங்க. மிசைல்ஸ் வருவதற்கு முன்பே மக்கள்லாம் போயிட்டு பங்கர்ஸ் கடியில் வந்து ஓடிட்டாங்க. ஒரு சில பகுதியில் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் போயிட்டு அணைத்திருந்த பதிவுகளும் பார்க்க முடிகிறது. ஈரான் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது மாதிரி குழந்தைகளை கொல்லுகின்ற இந்த ஜியோனிஸ் ரீஜியன் எங்களோட ரெட்லைனை எல்லாத்தையும் மீறிட்டாங்க. சதன் லெபனான் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, பெய்ரூட் தஹாயா மீது தாக்கல் நடத்துனாங்க. இதனால் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹிஸ்புல்லா எங்களை காப்பதற்காக இந்த யுத்தத்தை தொடங்கினார்கள். பேச்சுவார்த்தை நிறுத்தும் போது அவர்களுடன் சேர்ந்துதான் நாங்கள் நிறுத்தினோம். ஆனால் நீங்கள் அதை ஏற்க மறுக்கிறீர்கள். அவர்களை காப்பாற்ற நாங்கள் இந்த யுத்த களத்திற்கு நுழைகிறோம். தொடர்ந்து சதன் லெபனான் பகுதியையும் தஹாயா பகுதியிலிருந்தும் இஸ்ரேல் தனது படைகளை வாபஸ் பெறும் வரை நாங்கள் தாக்குதலை தொடங்குவோம். இது முதல் கட்ட எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 தாக்குதலும் சும்மா ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏவுகணைகள் இந்த பக்கம் போனோடனே 2 இன்சிடென்ட் நடந்தது. ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரான்ல அங்க இருக்கக்கூடிய மக்களோட கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது. இல்லையே, கொண்டாடுங்களே, கேட்க ஊட்டுங்களே, நம்ம வெற்றி பெற்றுட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது. காரணம், அவங்க தொடர்ந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஈரான் அவசர அவசரமா இந்த தாக்கல் நடத்துவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் திடீர்னு பேச்சுவார்த்தை அப்படின்ற போது இத்தனை நாள் அமைதியா இருந்தவங்க திடீர்னு இன்னைக்கு பொங்கி எழுந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு 2 நாட்களாக இவங்க இன்டர்நெட் ஆன் பண்ண உடனே அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் செட் ஆகாதனால ஈரானுக்குள்ளார மாணவர்கள் போராட்டம் கொஞ்சம் கடுமையாயிடுச்சு. முந்தா நேத்து கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது, நேற்று ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ ஈரான் வந்து இப்போ டூ ஆர் டை கான்செப்ட் எடுத்தே இல்லைன்னா மறுபடியும் அலெக்சா ஸ்டாப். ஏன்னா மறுபடியும் ஈரான் வந்து என்ன இஷ்யூ வரும்னா, எந்த ஒரு போராட்டத்தாலும் இந்த யுத்தத்தை தொடங்கினாங்களோ இது அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம். ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக திடீர்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபுல்லாக வைடாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்போ உடனே ஈரான் அந்த அஸ்திவாரத்தை எடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட நேற்றே அங்கே கூடிய உளவு தகவல்கள் என்ன சொன்னாங்கன்னா, மாணவர் போராட்டம் விட்டீங்கன்னா மறுபடியும் பழையபடி வெடிச்சிடும். பழையபடி வெடிச்சது அப்படின்னா அதை இவங்க கட்டுக்குள்ள கொண்டு வரும்போது இந்த டைமில் தாக்கம் நடத்தினா மோசமாயிடும். அப்போ இந்த போராட்டத்தை உடனே நிறுத்தணும் அப்படின்னா இது ஒரு ஆங்கிளா கூட பார்க்குறாங்கன்னு நேற்றே தெஹ்ரானுடைய நியூஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. மக்களோட கொண்டாட்டம், தாக்குதல், போராட்டம். அதை தாண்டி இவங்க தாக்கல் நடத்தும் போது ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் திடீர்னு ஒரு அன்னோன் ஏர்கிராஃப்ட் தாக்கல் நடத்தப்பட்டதா பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு இல்லை அது அன்னோன் ஏர்கிராஃப்ட்லாம் கிடையாது, MQ-9 ரீப்பர் சர்வலைன்ஸ் இன்டெலிஜென்ட் ட்ரோன் தான், அது விழுந்திருக்கலாம் அப்படின்ற பதிவுமே சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக வான்பரப்பை இழுத்து மூடிட்டாங்க. 3 விமானங்கள் மட்டும் தெஹ்ரானில் போயிட்டு தரையிறங்கியிருக்கு. மீது எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈராக், லெபனான், சிரியா எல்லா வான்பரப்புமே வந்து இஸ்ரேல் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணுறது இல்லாமல் அமெரிக்கா உடனடியாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, கொட்டசாமி கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் அமைதியாரு, இந்த நேரத்தில் நம்ம தாக்கல் நடத்தக்கூடாது, நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அசுவாசப்படுத்தினார்னு சொல்லிட்டு அல்ஜசீரா, ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து சொன்னாங்க. பட் இஸ்ரேல் வந்து அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னு இஸ்ரேல் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை எப்போ முடிவு பெறும், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா எப்பாடுபட்டாவது இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சே ஆகணும், தெரியாமல் நம்ம தலையை விட்டுட்டோம், இது பெரிய ஆபத்தாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஹிஸ்புல்லா மீது தாக்கல் நடத்தும் போதே இந்த பேச்சுவார்த்தையில் ஓகேன்னு அமைதியாக இருந்திருப்பாங்க. எப்பெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை உக்கிரம் அடையுதோ, எப்பெல்லாம் இந்த பாகிஸ்தானுடைய முக்கிய நபர்கள் அங்கே ஈரானுக்குள்ளே பேசுகிறாங்களோ அப்போ ஒரு சிங்க் ஒன்று கிரியேட் ஆகும். என்னென்னா ஒரு மேட்சிங் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். கரெக்டாக பாகிஸ்தான் டெலிகேஷன் அங்கே போனாங்கன்னா இஸ்ரேல் லெபனான் பெய்ரூட் மீது தாக்கல் நடத்துறது, முடிஞ்ச படை வீரர்கள் அனுப்புறேன்னு சொல்கிறது, நார்த்தில் சதன் லெபனான் பகுதியில் அதிகமான தாக்குதல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். அப்போ இவங்களுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்கா ஓடி வந்து கொட்டசாமி கொஞ்சம் உலுக்கிட்டு அமைதியாயிரு, இன்னும் ஒரு 2 நாளில் கையெழுத்தாயிடும், அவ்வளோதான் அமைதி வந்துடும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அமெரிக்கர்கள் அங்கே ஜெருசலம் பகுதியிலோ இல்லை இன்க்ளூடிங் ஐ திங்க் ஜோர்டன் பகுதியிலோ வேற எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஷெல்டர்ஸ் கடியில் போயிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க.
ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற பத்திரிகைகளும் வந்து கண்டிப்பாக இஸ்ரேல் பதில் தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு அடுத்த ஒரு 1 ஹவருக்கு பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஏன்னா அமெரிக்கா அவங்கள அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சார்பாக டிவி முன்னாடி தோன்றி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நம்ம மீது கை வச்சிட்டாங்க, இது கண்டிப்பாக பதிலடிகள் மிக கடுமையாக இருக்கும், ஏன்டா நம்ம மீது கை வச்சோன்றதை வருத்தப்படுவாங்க அவங்க. ஹிஸ்புல்லா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஆதரவாக மற்றொரு தீவிரவாத குழுக்கள் செயல்படுகிறது என்றால் இதை ஒருபொழுதும் நம்ம ஜூஸ் மக்கள் பொறுத்து இருக்க மாட்டார்கள். இனி இந்த தாக்குதலை தொடங்க வேண்டியதுதான், நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் தனியாக போகிறதா அப்படின்னா தெரியாது. ஆனால் தாக்குதல் என்பது 4 முக்கிய பகுதிகளை அடிச்சிருக்காங்க. தெஹ்ரான், டெப்ரீஸ், இஸ்ஃபஹான். இது 3மே ஈரானுடைய மிக முக்கிய பகுதிகள். அப்புறம் தெஹ்ரான் தலைநகரில் ஒரு 3 இடத்துல ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் உணர்ந்ததாக சொல்கிறாங்க. டெப்ரீஸ் ஒரு தொழில் நிறைந்த பகுதிகள் அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அப்புறம் இஸ்ஃபஹானில் வந்து இன்னும் அதிகமான தாக்குதல். இஸ்ஃபஹான் வந்து சென்ட்ரல் ஈரான் பக்கத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த தடவை குட்டி தீவு மீது நடத்தியிருக்காங்க. ஐ மீன் கார்க் ஐலாண்டு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. கார்க் ஐலாண்டு வந்து ஈரானுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு தீவு. அந்த தீவை லாஸ்ட் டைம் வந்து தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க. மேபி எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்திட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ அவசரமாக வந்து பதிவு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. வேறு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடான அப்டேட் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி அமெரிக்காவுடைய சொத்துக்கள் மீது எந்த நேரத்தில் நாங்கள் தாக்கல் நடத்தோம், எச்சரிக்கையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவங்க அமெரிக்காவுடைய சொத்துக்கள் மீது தாக்கல் நடத்தப்படும், அமெரிக்காவுடைய தளங்கள் மீது தாக்கல் நடத்தப்படும் அப்படின்னு சவுதி அரேபியாவும் இங்கே குவைத் போன்ற நாடுகள்லாம் ஒன்லே குரூப் காலில் வராங்க. குரூப் கால் வந்து பங்காளி என்ன பண்ணுறது, இது மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க, தாக்கல் திரும்பி தொடங்க போகிறாங்கன்றாங்க. ஏற்கனவே அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பாஸ் அவங்க ஈரான் தாக்கல் நடத்தினாங்கன்னா இந்த தடவை நாங்கள் மட்டுமே தனியாக அவங்கள காப்பாற்ற முடியாது, நீங்களும் இறங்கி எங்கள் கூட வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம், ஐ மீன் ஆபிரகாம் அக்கார்டை செயல்படுத்தியே ஆகணும்னு சொல்கிறாங்க அரபு நாடுகளுக்குள்ளார. இதை அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளோதான் உங்களுக்கு செலவு பண்ணுறது, அந்த செலவு எல்லாமே நீங்களும் எங்களோட இணைங்கன்றாங்க. அப்போ அரபு நாடுகள் இணைஞ்சது அப்படின்னா அது இஸ்ரேலோட இணைஞ்ச மாதிரி ஆகிடும். அது ஒட்டுமொத்தமாக அவங்க அரபு நாடுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிளவு வந்துடும். அதனால தான் ஈரான் எவ்வளோ அடித்தாலுமே பங்காளிங்க கொஞ்சம் அப்படியே பல்லு கடிச்சிக்கிட்டு கடும் கண்டனம் மட்டும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, குவைத், பக்ரைன், யுஏஇ இவங்க எல்லாருமே என்னோட இணையணும், நீங்கள் கண்டிப்பாக அப்போ தான் எல்லாரும் இணைந்தால் மட்டும்தான் இந்த தாக்குதலை முறியடிக்க முடியுன்ற ஒரு கோரிக்கை. அப்படி இல்லையா, ஈரான் பேச்சுவார்த்தையை ஒத்துக்கிட்டாங்களா, நீங்கள் ஆபிரகாம் அக்கார்டில் இணையணும்னு கூட அவசியம் கிடையாது, டூ ஆர் டை நீங்கள் தான் அப்படின்றாங்க. பட் அரபு நாடுகள் இணையிறாங்களா, பதில் தாக்குதல் எடுக்க போகிறாங்களா, இல்லை வெறும் தடுப்பு நடவடிக்கையில் மட்டும் ஈடுபட போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஈரான் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை 2வது தடவையாக கொடுத்துருக்காங்க, எல்லா நாட்டு இராணுவ தளங்களையும் பத்திரப்படுத்திக்கோங்க, இனி பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் முழுமையாக வெளியேறுகிறோம், எங்கள் படை எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயாராக இருக்கிறது, எல்லாருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து நம்ம சொல்லப்படுகிற கருத்து, நம்புன்றதை விட உங்களை நான் சேர்த்த விரும்பல, நான் சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை என்ற பேர்ல உலகத்தோட அமைதியை கெடுக்கிறீங்க, உலகத்தோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறீங்க, இதுக்கு ஒரு 10 நாள் அடிச்சுட்டு எங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமைதி கொண்டு வந்துட்டுன்ற பேர்ல அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஃபுல்லா தடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீங்க என்ரிச் பண்ண யுரேனியத்தை கொடுக்கணும், இல்லை இந்த அந்த கோரிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே இந்த நாட்டோட எல்லா நாட்டோட பிரச்சனையும் அந்த இடத்துல உட்காந்துருச்சு. எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, அதனால இது டூ ஆர் டை கான்செப்ட் தான். எப்பா அடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்கப்பா, ஏதோ ஒன்று அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். சும்மா மாச கணக்காக இது இழுத்துக்கிட்டு எல்லா பொருளாதாரம் சீர்குலைஞ்சு எல்லா நாட்டிலையும் வந்து இப்போ க்ரூட் ஆயிலோட விலையோட தாக்கம் இன்னும் கடுமையாக இருக்குன்னு என்ன ஆக போதோ தெரியல, பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் மேபி தாக்குதல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அதிகமாகவே தென்படுகிறது. அமெரிக்கா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த இடத்துல
அவங்க 4 அடிச்சுக்கும் போது இஸ்ரேல் வந்து 20 அடிச்சிருக்காங்க ஈரான் மீது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போதும். உங்களை அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் ரவிக்குமார் சோமுலையோ இல்லை ரவிக்குமார் ஆர்கேவிலையோ அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ கூட வரும்போது பிலிப்பைன்ஸில் மிக பயங்கரமான ஒரு பூகம்பம், கட்டிடங்கள்லாம் சரிஞ்சிருந்ததை பார்க்க முடிகிறது. ஜப்பான் வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. சுனாமிக்கான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்துடலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.